ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு எமோஷ்னலாக ஒரு பேஷண்ட்டோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ சமீப காலத்தில் ஒரு பேஷண்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவர் ஒரு முஸ்லீம் நண்பர்கள். அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு 2 முழங்காலுமே ரொம்ப ரொம்ப தேய்ந்து வளைந்த நிலையில் ஆயிடுச்சு. அவங்களோட வெயிட் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பும் ஏற்பட்டு அந்த சிபேப்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் வைக்கக்கூடிய நிலைமையில் ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே அந்த மிஷின். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சிங்கப்பூரில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, ஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டப்போ அங்கே அவங்க இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன காரணத்தினாலேயோ சொல்லிட்டாங்க. ஸோ பட் பேஷண்ட்டோட கண்டிஷன் அவங்களால நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்ததுனால இங்கே வந்தாங்க. அப்போ அவங்க வந்துக்கும் போது நாங்கள் பலவிதமான ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு அவங்க உடம்பை தயார் பண்ணிட்டு 2 காலுக்கும் ஒரே நேரத்திலே அறுவை சிகிச்சை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட்க்கு ஒரே நேரத்தில் 2 முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் அந்த சேலஞ்சை பேஷண்ட்டை டிஸ்பிளைன் பண்ணி பேஷண்ட்டும் வந்து எனக்கு 2 காலம் ஒன்றாவே பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்பட்டு நம்ம அந்த அறுவை சிகிச்சை செய்தோம். சர்ஜரி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். பேஷண்ட் வந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து கம்ஃபர்டபுளான இது வந்துட்டாங்க. ஈவன் அவங்களுடைய மூச்சு திணறல் கூட ஆக்சுவலாக சர்ஜரிக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க அந்த சிபாப் மிஷின் எல்லாம் யூஸே பண்ண வேண்டியது இல்லாத மாதிரி இருந்தது. அப்போ அவங்க வந்து ரிவ்யூ வந்துட்டு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டாக அந்த நண்பர் வந்து என்னை ஒரு ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னை கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு ஆற தழுவிட்டாரு. அப்புறம் அவரோட பர்சனலாகவே எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாரு. நான் தேவையே இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய அன்பை அப்படி காமிக்கும் போது அதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிட்டோம்.